வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு சின்னையா ஒரு மிகப்பெரிய உருட்டு ஒன்று உருட்டி இருக்காரு. எந்த இடத்துல அவர் அதை பேசினாரு, என்ன கருத்தை பேசினாரு, அண்ட் அந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பேசும் பொழுது ஒரு பிரச்சார கூட்டத்துல ஐயா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இரு சமூகங்களை சேர விடாமல் சூழ்ச்சி நடக்கிறது. தமிழ்நாட்டில் 40% வன்னியர் பட்டியலின சமுதாய மக்கள் தான் உள்ளனர். இரு சமுதாயமும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் 120 தொகுதிகளில் வெல்லலாம். இரு சமூக மக்களையும் சேர விடாமல் சூழ்ச்சி நடக்கிறது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் நம்மை பிரித்து வைத்துள்ளனர். இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18%இலிருந்து 22.5% இடஒதுக்கீடு கிடைக்கும். மக்களை வாக்கு வங்கியாக தான் பார்க்கிறார்களே தவிர மனிதர்களாக பார்க்கவில்லை. இனி நாம் ஆள வேண்டும், நம்மிடம் பல திட்டங்கள் உள்ளது அப்படின்னு ஐயா பேசியிருக்காரு. குறிப்பாக 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு 117 118 எடுத்தா நம்ம மெஜாரிட்டி வாங்கிடலாம். 2 சமுதாயம் சேர்ந்தால், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய மக்களும் எம்பிசி இருக்கக்கூடிய வன்னிய சமூக மக்களும், இந்த 2 சமுதாயம் இணைந்தால் நம்ம அசால்ட்டா 120 சீட்ஸை அடிச்சிடலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளே ஆட்சி அமைச்சிடலாம். இதை நம்மளை சேர விடாம தொடர்ச்சியாக ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளை சேர விடாம பிரிகிறாங்க. ஒரு காமெடி கூட இருக்கும், என் வாழ்க்கைக்கு யார் கெடுதலா இருக்கா, என்னோட முன்னேற்றத்துக்குலாம் ஒருத்தன் கெடுதலா இருக்கான்னு ஒருத்தன் சொல்லுவான். யாரா கெடுதலா இருக்கான்னா, நானே தான் எனக்கு கெடுதலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐயா ரொம்ப சீரியஸா இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த உருட்டு அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான உருட்டு தான். இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சொல்றது கிடையாது. நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், சாதியவாதிகள்லாம் வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்ல சாதிய சங்கங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன கருத்தை தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட கட்டமைக்கிறாங்க, மக்கள் கிட்ட பரப்புறாங்க அப்படின்னா, இன்னைக்கு திராவிடர் கழகம், திமுக, அதிமுக வந்த அப்புறம் தான் தமிழ்நாட்டுல சாதி வளர்ந்துருச்சு. சாதி வேற்றுமை, சாதிய பிளவு, சாதிய மோதல்கள் எல்லாரும் இவர்கள் வந்த அப்புறம் தான் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுக்கிற திரைப்படங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கவுண்டம்பாளையம் படம் ரிலீஸ்க்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் ரஞ்சித் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஆக்டர் அண்ட் டைரக்டர் கவுண்டம்பாளையம் படத்தை இயக்கிய ரஞ்சித் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. இந்த நபர்கள் எல்லாரும் இல்ல நம்ம பிற்போக்குவாதிகள்னு வச்சுக்கலாம், அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இப்படி வெளியில உலாவிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் முன்வைக்கிற முக்கியமான கருத்து அப்படின்றது, இவர்கள் ஜாதியை வளர்த்துட்டாங்க, நம்மளை பிரிச்சுட்டாங்க, தமிழ் மக்களை பிரிச்சுட்டாங்க, தமிழர்களை சாதியாக பிரிச்சுட்டாங்க, தமிழர்களை அப்படியே துண்டாடிட்டாங்க, இதற்கு முன்னாடி நம்மளாம் ஒருதாய் பிள்ளைகளாக இருந்தோம் என்ற ஒரு இல்லாத ஒரு கட்டுக்கதையை தொடர்ச்சியாக பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு திராவிடர் கழகம் பெரியார் பெரியாருக்கு பிறகு திமுக இவர்கள் தான் சாதியை வளர்த்துட்டாங்களா, தமிழ்நாட்டுல சாதி ஃபுல்லா வளர்ந்துருச்சா, இவங்க தான் ஜாதியை கண்டுபிடிச்சாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க போல இன்னும் கொஞ்ச நாள் விட்டா. அப்படிதான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கிடையாது. சாதி 2000 ஆண்டு காலமாக இங்க இருக்கு, மண்ணோட வேறு பரப்பி இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்காங்க. இதுல ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தினதுதான் திராவிட கழகத்துடைய வேலையாக இருந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டினுடைய வேலையாக இருந்திருக்கு, அம்பேத்கர் இயக்கங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்துட்டு இருக்கக்கூடியது இந்த பிற்போக்கு அமைப்புகளை எதிர்த்துதான். இன்னைக்கு சாதி ரீதியாக பிளவு வந்துருச்சு, பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு பேசுறாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சாங்கன்றதுக்காக அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு. ஒரு ஃபெலோ இன்னொரு கட்சி, உங்க கூடிய அரசியல்ல பயணம் செய்யக்கூடிய கட்சி, நீங்க சிபிஎம்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை உங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல சந்திக்கிறாங்க. அந்த அளவுலையாவது உங்களால அறிக்கை விட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அறிக்கை விட முடியல. அப்போ சாதியை யார் காப்பாத்துறா, என்ன கதையை இவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக சாதியை கண்டுபிடிச்சிருச்சு, திக சாதியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்றது எல்லாமே ரியல் பிரச்சனையை பேசக்கூடாது. சாதியை யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா, இந்தியா முழுக்க உலகம் முழுவதும் போற இந்தியர்கள் எல்லாரும் சாதியை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா அதனுடைய ரூட் என்ன, சாதியை தொடர்ச்சியாக நம்ம தக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய மூலம் என்ன, எது அதனுடைய ஃபவுண்டேஷன் என்ன, அதோட அடிப்படை ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டலுக்குள்ள போகவே மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சில தளர்வுகளை ஏற்படுத்திய, சாதி மறுப்பு திருமணங்களை கொண்டு வந்த, சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்திய, சாதி ரீதியாக எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்னா சேரணும்னு பேசக்கூடிய இயக்கங்களை பார்த்து இவர்களுக்கு வைத்தறிச்சல், அல்லது அது ஒருவேளை சாதி ரீதியான பிளவுகளை இங்க சரி செஞ்சிருமோ அப்படின்ற அச்சத்துலதான் தொடர்ச்சியான இந்த பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் பேசக்கூடிய கருத்து அப்படின்றது இப்படி ஒரு பொய்யான கருத்தை தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்க. ஜாதின்றது நீண்ட காலமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க ஜாதி இருக்கு. அந்த ஜாதியில தளர்வுகள், கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஜாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வெளியெடுக்கிறது அப்படின்றது ஒரு ப்ராசஸ், அது ஒரு முயற்சி. அது ஒரே நாள்ல ஒரு கட்சி 10 வருஷத்துலயா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறன்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. 50 வருஷம் வந்துட்டாங்க, திராவிட இயக்கம் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு, நீ 50 வருஷம் ஆண்டுட்டீங்க, ஜாதியை ஒழிச்சிட்டீங்களான்ற கேள்வி கேட்பாங்க. ஜாதின்றது இங்க 2000 ஆண்டு காலமாக இருக்கு. அதை ஒழிக்கிறது அப்படின்றதெல்லாம் 2000 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு 50 வருஷத்துல 100 வருஷத்துல பவர் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஃபைட் பண்ணி வீழ்த்துறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். உடனே அதை பண்ணிட முடியாது. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய தளர்வை இவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் இப்போ ஏன் இவர் பேசுறாரு,
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜாதியை பத்தி ஏன் இப்போ பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அவங்க பேசுறதுக்கான காரணம் விக்கிரவாண்டிக்கு போறாங்க, அவங்களுக்கு ஓட்டு வேணும், வாக்கு வேணும். ஏன்னா இவர் சொல்றாரு மக்களை வாக்கு வங்கி எல்லாரும் பாக்குறாங்க, அரசியல் கட்சிகள் பாக்குறாங்க அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களை உழைக்கும் மக்களாக பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சின்னு பெயர் வச்சிருக்கீங்க. மக்கள் பாட்டாளிகள், உழைப்பாளிகள், எல்லாரும் உழைக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்குள்ள சாதிய பேதங்கள் வேணாம், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நீங்க என்ன முயற்சியை ஏற்படுத்தினீங்க, இது வரைக்கும் என்னென்ன முயற்சிகளை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, நாங்க தலித் தொழில்முறைக்கு நாங்க மினிஸ்டர் கொடுத்தோம், அவரை நாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம், யூனியன் மினிஸ்டரா ஆகணும்ன்ற இந்த கதையை தான் சொல்லுவாங்க. அவங்க அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலித்துகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தலித் மக்களினுடைய அப்லிஃப்ட்மெண்ட்க்கு, தலித் மற்றும் மன்னியர் மக்களினுடைய ஒற்றுமைக்காக என்ன வேலையை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கு? இப்போ இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக லவ் ஜிஹாத்ன்ற வார்த்தையை பாஜக காயின் பண்ணி வச்சிருக்காங்க. முஸ்லிம் பையனை ஒரு ஹிந்து பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படின்னாலே அது லவ் ஜிஹாத் தான். அதை கன்வெர்ட் பண்றதுக்காக மாத்திட்டாங்க. அதை வச்சு ஒரு பெரிய கன்வர்ஷன் நடக்குது. இந்துக்களினுடைய பாப்புலேஷனை கம்மி பண்றாங்க, இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்றாங்க, லவ் ஜிஹாத்னு சொல்லி தனியா சட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி மாரல் போலீசிங் பண்ணி அடிச்சு நொறுக்கி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க லவ் ஜிஹாதை முன்வைத்து பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்காங்க RSS மற்றும் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்த நபர்கள். அந்த மாதிரி ஒரு வேர்டை தமிழ்நாட்டில் காயின் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது என்ன அப்படின்னா நாடக காதல் அப்படின்ற வார்த்தை. நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, மேஜரா இருக்காங்க, பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது 2 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதுதான் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை மாதிரியும், அதுதான் எல்லாருடைய பிரச்சனை மாதிரியும், சமூகமே தலைகீழா மாறப்போகுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு நாடக காதல் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணி விட்ட பெருமை பாட்டாளி மக்கள் கட்சி தான் சேரும். அப்போ இந்த விஷயத்தை யார் கொண்டு வந்தா, இந்த பிளவை யார் ஏற்படுத்தினா? தலித் மக்களுக்கும் வன்னியர் மக்களும் நாடக காதல் பண்ணி பட்டியல் சமூக மக்கள் வன்னியர் சமூகத்தை ஏமாத்துறாங்கன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி. இது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்க தெரியும். இந்த விவகாரத்தை எத்தனை படுகொலைகள் இங்க நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, வெளியே சொல்லாம எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்ணுவா? இதெல்லாம் யார் பண்ணா? இன்னைக்கு திமுக பண்ணிச்சா? இதெல்லாம் திமுக காயின் பண்ணிச்சா நாடக காதல்ன்ற வார்த்தையை? திராவிட கழகம் காயின் பண்ணிச்சா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணாங்களா? அம்பேத்கர் இயக்கங்கள் பண்ணாங்களா? யார் பண்ணா? ரொம்ப சிம்பிளா இப்ப எடுத்துக்கலாம். திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை. அந்த கோயில்ல பட்டியல் சமூக மக்களும் வழிபாடு பண்றேன்னு சொல்லி வராங்க. ஒருதாய் மக்கள், உழைக்கும் மக்கள், உங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள். இப்ப 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, வேலை எல்லாம் ஒன்னா செய்றீங்கன்னு அவர் தான் சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் ஒரே கஷ்டப்படுற வேலை தான் பண்றோம், நமக்கு இடஒதுக்கீடு வேணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற கருத்தை தான் ஐயா சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வழிபாடு செய்யறேன், கோயில் நான் வழிபாடு செய்யறேன்னு சொல்லி வராங்க. அது கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா உத்தரவிட்டாருன்னு உங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு பிரச்சனை பண்றாரு. பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சண்டை போடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோம். என்ன ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை அப்படிதான் ஃபாலோ பண்ணப்படும், எந்த இதுவும் கிடையாது, எந்த மாற்றமும் கூடாது, இருக்குது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காருன்னு சொல்லி வழக்கறிஞர் பாலு சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய கருத்து? அப்ப இருக்கபடியே இருக்கணும் அப்படின்னா ரிசர்வேஷனே முதல்ல வந்திருக்காது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, 25க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய பட்டியல்ல இன்னைக்கு வன்னியர் சமூக மக்கள் வராங்க, அவங்களுக்கான இடஒதுக்கீடு பலன் கிடைக்குது. அதை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் ஆதரிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்குது, அம்பேத்கர் இயக்கங்கள் ஆரம்பிக்குது, எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு பாஜக இருக்கு. இடஒதுக்கீடுன்றது வேணாம் அப்படின்னு சொல்லி இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து கொண்டு இன்னைக்கு நேரடியாக எல்லாமே அப்படியே தான் இருக்கணும், எல்லாமே அப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாது, இருக்கிறது மாறவே கூடாது, பட்டியல் சமூக மக்கள் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற முடிவு சரியே தான் அப்படின்னா ரிசர்வேஷன்ன்றதும் இருக்கக்கூடாது தான், இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், ஏன் மாத்திட்டு சமூகத்தை, எதுக்கு நீங்க அரசியலுக்கு மாத்திட்டு? அப்போ இவர்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தலித் மக்களினுடைய ஒன்றிணைப்பு யாரோ ஒருத்தங்க பிடிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க பண்றதே நீங்க தான். முழுக்க முழுக்க வெளிப்படையாக இன்னைக்கு எத்தனை பட்டியல் சமூக மக்கள் மற்றும் வன்னியர் சமூக மக்களினுடைய ஒற்றுமைக்காக என்ன நிகழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க? இத்தனை ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? லாஸ்ட் 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? நேரடியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை பற்றி எவ்வளவு ஆபாசமாக அந்த கட்சியில் இருந்த காடுவெட்டி குரு அவர்கள் பேசியிருக்காரு, எவ்வளவு மோசமாக பர்சனலா அவரை பேசியிருக்காரு. பட்டியல் சமூக மக்களை எவ்வளவு மோசமாக காடுவெட்டி குரு பேசியிருக்காரு. ஒரே மேடையில பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. அதே மேடையில இருக்கக்கூடிய அப்போ வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த காடுவெட்டி குரு எவ்வளவு மோசமாக பட்டியல் சமூக மக்களையும் பட்டியல் சமூக மக்களினுடைய தலைவராக விளங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை எவ்வளவு இழிவாக கேவலமாக மோசமா எவ்வளவு பேசியிருக்காங்க நீங்களாம் மேடையில இருக்கும் பொழுது. அப்போ இதெல்லாம் தடுத்தாங்களா? இதெல்லாம் கூடாதுன்னாங்களா? அந்த மேடையில இதெல்லாம் அநாகரிகம், இப்பெல்லாம் பேசக்கூடாது, நம்ம எல்லாரும் தமிழர்கள், நம்மளாம் முருதாய் மக்கள், நம்மளாம் பாட்டாளி சொந்தங்கள்,
நம்மளாம் பாட்டாளிகளாக இருக்கணும், நமக்கான உரிமையை பெறணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நம்ம பசங்களாம் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா வளரணும், எல்லாம் ஒரு சமூகமாக முன்னேறணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாவது பேசியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடந்த 10 ஆண்டுகள் இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கா, அல்லது நீண்ட காலமாக யார் பேசிட்டு இருக்கானா இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் தான் பேசுது, திமுக பேசுது, கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் தொடர்ச்சியாக இதை பேசிட்டு இருக்காங்க, இயக்கங்கள் பேசிட்டு இருக்காங்க. விசிக நேரடியாக வன்னியர் சமூக மக்களை பாமகவினுடைய பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணணும், ஃப்ரம் லிபரேஷன் ஆஃப் வன்னியர்ஸ் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் பிஎம்கே, அது என்னோட முக்கியமான கோல் அப்படின்றத தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்போ நேரடியாக இன்னைக்கு உழைக்கும் மக்களாக எல்லாரும் சேரணும், இடஒதுக்கீடு பயன்களை பெறணும், எல்லாரும் ஒன்று சேரணும், சாதி ரீதியாக பிளவுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் ஒரு அணியில தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்காங்க. சமூகத்துல ஒரு கன்சிடரபிளான மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றத்தை சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல விசிக பயணிக்குது, திமுக பயணிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயணிக்குது. இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இதுல இயங்கிட்டே இருக்காங்க. ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட் முகாம்ல இருந்து கொண்டு இதற்காக எந்த ஒரு வேலையும் செய்யாம, இன்ஃபேக்ட் தொடர்ச்சியாக ஒரு பெருமைகளை ஊட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய, நமக்கு அந்த பெருமை இருக்கு, இந்த பெருமை இருக்குன்னு சொல்லி ஒண்ணு அவங்களே பேசுறது, இல்ல ஆளை வச்சு பேசுறது, இப்படி பேசி பேசி நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றதை கடைசி வரைக்கும் தெரிய வைக்காம இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க, நம்ம 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு நோக்கத்தினால அவங்க சொல்றாங்க. இது வந்து எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக எடுபடுறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அண்ட் அப்பட்டமான பொய் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கக்கூடியது. இந்த தலித் மக்களினுடைய, அனைத்து சாதி மக்களினுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டை பிரிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு. நேரடியாக இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற இடத்துல பாஜக இருக்கானா? இல்ல. இடஒதுக்கீடுன்றது யாருக்கு வேணும் வேணான்னு ஒரு நம்ம லிஸ்ட் கேட்டோம்னா, இடஒதுக்கீடை பத்தி பேசணும் அப்படின்னா வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல பாஜக ஆதரவாளர்கள் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தனியாக இடபிள்யூஎஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம, எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாம அவங்க ஈஸியா இடபிள்யூஎஸ் கிடைக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீடு பயனை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றது பாமகவினுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கு. அதை தடுக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு. சென்சஸ்க்கான அந்த மக்கள் தொகை என்ன அப்படின்றதை அறிவிக்காம இருக்காங்க, எடுக்க மாட்டேன்றாங்க, காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டாங்க. இதையும் யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாஜக தான். அப்போ இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக சமூகத்தை பின்னெடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியில கூட்டணியில இருந்துட்டு சமூக மாற்றத்திற்காக இயங்கக்கூடிய நபர்களை தொடர்ச்சியாக எதிர்முகாமில் சித்தரிப்பது, இல்லது அவங்க செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அந்த வேலைகளை மலினப்படுத்துவது, அந்த வேலைகள்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாம இருக்குது, இப்படி சமூகத்தை முற்றிலும் கீழே இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு சமூக மாற்றத்திற்கு அல்லது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் இருந்துச்சு, திமுக இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது பச்சை பொய். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.